2026ஆம் ஆண்டு மகளிர் பிரீமியர் லீக் WPL இறுதிப் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் RCB அணி டெல்லி கேபிட்டல்ஸ் DC அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இன்று பிப்ரவரி 5, 2026 வதோதராவில் நடைபெற்ற இந்த பரபரப்பான இறுதிப் போட்டியின் முக்கிய தகவல்கள் இதோ. முக்கிய தகவல்கள். மேட்ச் சமரி. டாஸ். RCB கேப்டன் ஸ்மிருதி மந்தனா டாஸ் வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். டெல்லி கேபிட்டல் ஸ்கோர் 203 கீழ் 4, 20 ஓவர்கள். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிரடியாக விளையாடி 57 ரன்கள் எடுத்தார். லாரா வால்வார்ட் 44 ரன்களும் சினெல்லி ஹென்றி இறுதி நேரத்தில் அதிரடியாக 35 நட்சத்திரக்குறி ரன்களும் சேர்த்தனர். RCB ஸ்கோர் 204 கீழ் 4, 19.4 ஓவர்கள். கேப்டன் ஸ்மிருதி மந்தனா அபாரமாக விளையாடி 40 பந்துகளில் 87 ரன்கள், 12 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் குவித்தார். ஜார்ஜியா வோல் 79 ரன்கள் எடுத்து மந்தனாவுடன் இணைந்து 166 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். வெற்றி தருணம். கடைசி ஓவரில் வெற்றிக்கு 4 ரன்கள் தேவைப்பட்ட போது ராதா யாதவ் பவுண்டரி அடித்து RCB அணியை வெற்றி பெறச் செய்தார். இதன் மூலம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற RCB 2024க்கு பிறகு தனது இரண்டாவது WPL கோப்பையை கைப்பற்றியது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொடர்ந்து 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியும் ரன்னர் அப் இடத்தையே மீண்டும் ஒருமுறை பிடித்துள்ளது. ஸ்கோர் கார்டு சுருக்கம். அணி. ஸ்கோர். முக்கிய வீரர்கள். DC 203 கீழ் 4, 20. ஜெமிமா 57. லாரா 44. RCB 204 கீழ் 4, 19.4. மந்தனா 87. வோல் 79. முடிவு. RCB 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் RCB ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சாலா கப் நம்டே, இந்த முறை கோப்பை நமதே என்பதற்கு பதிலாக சாலா கப் நம்டே என உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள்.